வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியம் சத்தியமே என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நாம் அனைவரும் இந்த பூமியில் வாழும் பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. உதாரணமாக, குடும்பத்தில் தகப்பனானால் தகப்பனுக்கு ஒரு கடமை இருக்கிறது, ஒரு உத்தரவாதம் என்று சொல்வார்கள், கடமை என்று சொல்வார்கள், ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை அந்த தகப்பன் சரியாக செய்யும் பொழுது அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, நன்மையை அனுபவிக்கிறது. ஒருவேளை அந்த தகப்பன் தன் பொறுப்பை விட்டு வழி மாறும் பொழுது அல்லது தவறான காரியங்களை செய்யும் பொழுது அந்த குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு மனிதனுக்கு அந்த அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்தது, மிக முக்கியமான பொறுப்பை அவனுக்கு கொடுத்தது. என்ன பொறுப்பு என்றால் அது அரசாங்க வேலை. அந்த மனிதன் கடற்கரையிலே அவனுக்கு ஒரு வேலையை அந்த அரசாங்கம் அவனுக்கு கொடுத்தது. என்னவென்றால், அந்த கடற்கரையிலே கப்பல்கள் வரும் பொழுது அந்த கடற்கரை விளக்கை அவன் ஏற்ற வேண்டும். சரியான நேரத்தில் அந்த விளக்கை ஏற்றும் பொழுது அந்த வழித்தடத்தை கப்பல் ஓட்டுநர் அதை பார்த்து சரியான இடத்தில் அதை எத்தி சேர்ப்பான். அப்படியே மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அது. இரவும் அல்ல, பகலும் அல்ல, எந்த நேரமானாலும் அந்த கப்பலினுடைய சத்தம் கேட்கும் பொழுது இவன் அந்த கடற்கரையில் சரியான அந்த விளக்கை அந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும். லைட் ஹவுஸ் என்று சொல்லுவார்கள். அந்த காலகட்டங்களில் அங்கே எண்ணெய் ஊற்றி அந்த நெருப்பை ஏற்றும் பொழுது அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த
கப்பலை அவர் சரியான திசையில் கொண்டு வந்து சேர்ப்பார். இது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த அரசாங்கம் இவனை நம்பி இந்த மனிதனிடத்தில் அதை கொடுத்தது. இவன் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சென்றதுக்கு அப்புறம் மீண்டுமாக இந்த வேலையில் அவன் சில குறைவுகளை, தன் பொறுப்பை சரியாக செய்யாதவனாக காணப்பட்டான். என்னவென்றால், அவனுடைய குடும்பத்தாருக்கு அங்கே அவர்கள் வரும் பொழுதெல்லாம், அவருடைய உறவினர்கள் வரும் பொழுதெல்லாம் இந்த அரசாங்கம் அந்த விளக்கை ஏற்ற பயன்படுத்த கொடுத்த எண்ணெயை அவன் அந்த வீட்டில் தேவைகளுக்கு அவன் செலவழிப்பான். சமையல் செய்வதற்காகவும், அவர் இரவு நேரத்தில் அவர்களுடைய சொந்த தேவைகளுக்காக, அவருடைய மற்றுள்ள வெளிச்சத்தின் கொடுத்து அவர்கள் ஆடல் பாடல்கள் நடத்துவதற்காக, அவர்கள் கொண்டாடுவதற்காக இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட இந்த எண்ணெயை அவன் செலவழித்தான். அந்த நேரத்தையும் செலவழித்தான். சில நேரங்களில் இந்த ஆடல் பாடல்களும் சந்தோஷமான உறவினர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இவன் கொடுத்த அந்த வேலையை மறந்துவிட்டு இவன் சோர்ந்து சில நேரங்களில் உறங்கி போய் விடுவான். அப்பொழுது கப்பல்கள் வரும், அவசர அவசரமாக செல்லுவான், அரைவரையாக தன்னுடைய வேலையை செய்வான். இப்படியே நாட்கள் கடந்தது. சில நாள் கடக்கும் பொழுது அரசாங்கம் கொடுத்த அளவுக்கான எண்ணெய் செலவழிந்து போனது. எனவே கப்பல் வரும் பொழுது இவன் அந்த விளக்கை ஏற்ற முடியாமல் போனது. அப்போ என்ன ஆகும்? கப்பல் வரும், இங்கிருந்து சரியான சிக்னல் அந்த கப்பல் ஓட்டிக்கு கிடைக்காததுனால அங்கே கப்பல் வேற திசை மாறி சென்று பாறையில மோதி பெரிய விபத்து ஏற்பட்டது. இது அந்த அரசாங்கத்திற்கு இந்த செய்தி சென்றது. அந்த கவர்னர் அழைத்தார், என்ன ஆயிற்று என்று விசாரித்தார். இவர் விசாரணைக்கு உட்பட்டு இவருக்கு தண்டனை நிச்சயிக்கப்பட்டது. இவர் குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்டார். என்னென்று விசாரித்த பொழுது இவர் அரசாங்கம் கொடுத்த அந்த எண்ணெயையும் அவர்களுடைய பொருட்களையும் பயன்படுத்தி இவர் சுகபோகமாக வாழ்ந்தவர். எனவே இவருக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்தார்கள். இவருக்கு மட்டுமல்ல, அந்த அரசாங்கம் என்ன சொன்னது, நீ மட்டும் இதற்கு காரணம் அல்ல, இதில் எல்லாம் செலவு செய்த, இந்த காரியத்தில் எல்லாம் சந்தோஷமா இருந்த உன் குடும்பத்தாரும் உறவினர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்படும் என்றார். பிரியமானவர்களே, இந்த கதையில் அந்த ஒரு முக்கியமான பொறுப்பு எடுத்துக்கொண்ட அந்த மனிதன் தன்னுடைய வேலையை சரியாக செய்யாததினால் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டு, அது மட்டுமல்ல, இவனோடு கூட சேர்ந்திருந்த மற்ற உறவினர்களும் குடும்பத்தினர்களும் அவருடைய குமாரர்களும் எல்லாரும் குமாரத்திலும் தண்டனைக்கு உட்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதே போலத்தான் இங்கு நாம் காண்கிற எல்லா மனிதர்களுடைய பிரதிநிதியாக தேவன் ஒரு மனிதனை படைத்தார். முதல் ஆதாம். அந்த ஆதாமுக்கு தேவன் கொடுத்த அந்த பொறுப்பை அவன் சரியாக செய்யாததனால் மனுக்குலம் முழுவதும் பாவத்திற்குள்ளாகவும் சாபத்திற்குள்ளாகவும் போயிட்டு, இந்த கதையில் நாம் பார்த்தது போல இந்த குடும்பத்திற்கும் அவன் சொந்த பந்தங்களுக்கும் மாத்திரமல்ல, அந்த அரசாங்கத்தில் உள்ள அந்த மக்களுக்கும், அந்த கப்பல் ஓட்டுநருக்கும், இந்த கப்பலில் வரக்கூடிய சரக்குகள், அந்த பொருட்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளி இந்த மனிதன் தான். எனவே தேவன் படைத்த ஆதாம் என்ற அந்த முதல் மனிதனிடத்தில் தேவன் இந்த பொறுப்புகளை கொடுத்தார். என்ன அது? அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை அவர் உருவாக்கினார். இந்த மனிதனை அங்கே வைத்தார். இதெல்லாம் பண்படுத்தும்படி அங்கே அவனுக்கு பொறுப்பை கொடுத்தார். அது மட்டுமல்ல, தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அந்த முதல் ஆதாமாகிய மனு குலத்தினுடைய மனிதர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு தேவன் ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார். ஒரு அழகான குடும்பத்தை அங்கே ஏற்படுத்தினார். ஆனால் அந்த மனிதன் தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்யவில்லை. தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார், அந்த கட்டளைக்கு அந்த மனிதன் கீழ்ப்படவில்லை. எனவே பிசாசினால் அவன் வஞ்சிக்கப்பட்டு, முதலாவது ஸ்திரீயானவள், அந்த பெண் வஞ்சிக்கப்படுகிறார், ஏமாற்றப்படுகிறார். பின்பு அந்த ஆதாமான கணவன் ஏமாற்றப்படுகிறார். இதன் மூலமாக அந்த ஏதேன் தோட்டத்துக்கு முழுவதும் சாபம் வந்தது. அந்த பாவம் அந்த தோட்டத்திற்குள் நுழைந்தது. சாத்தான் அந்த குடும்பத்தை வஞ்சித்தான். அவன் அப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும், இல்லை, எனக்கு தேவன் பொறுப்பு கொடுத்திருக்கிறார், நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, என்னிலிருந்து வரக்கூடிய சந்ததிகளுக்கெல்லாம் பொறுப்பு நான் தான். என் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி தேவன் என்னை இங்கே வைத்திருக்கார். தேவன் அதை கூறினார், நீங்கள் பழகி பெருகுங்கள் என்று சொன்னார், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் ஆதாமுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும், இந்த முதல் மனிதனுக்கு தெரிந்திருக்கும், நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று, நமக்கு எப்படிப்பட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை அந்த மனிதன் உணர்ந்தவனாகத்தான் காணப்பட்டான். ஆனால் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டதன் மூலமாக தேவன் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய கனியின் பழங்களை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். அது நான் உன்னை உருவாக்கினேன் என்பதற்கு அடையாளம் மாத்திரமல்ல, நீ என்னை கனப்படுத்துவதற்கும்
நானே தேவன் என்பதற்கும் அது ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்குது என்பதை அவர் அங்கே காண்பிக்கும் பொருட்டு அந்த கனியை அங்கே வைத்தார். நன்மை தீமை அழைத்த கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தார். எவ்வளவு பெரிய பொறுப்பு! தேவனுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைக்கு அந்த மனிதன் கீழ்ப்படிய வேண்டும் அல்லவா? ஆனால் அந்த மனிதன் கீழ்ப்படியவில்லை, அந்த குடும்பம் கீழ்ப்படியவில்லை. பிசாசு அவர்களை ஏமாற்றினார். அவர்கள் அந்த பொறுப்பை செய்யாததனால், கீழ்ப்படியாததனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த மனித குலம் முழுவதும் பாவத்திற்குள்ளானது. இதுல உங்களுக்கு எனக்கும் பாதிப்பு இல்லையா? நிச்சயம் இருக்கு. நீங்க யோசிக்கலாம், இங்கேயோ ஒரு மனிதன் செய்த தவறுனால இன்னைக்கு எனக்கு என்ன, எதனால பாதிப்பு வரணும் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு அழகான ஒரு குடும்பம் இந்த பூமியில திருமணம் என்று சொல்லி நாம் ஆரம்பிக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமாக உற்றார் உறவினர்களை எல்லாரும் அழைத்து பெரிய பந்தி வைத்து ஒரு திருவிழா போல அந்த திருமணம் நடக்கிறது. காலப்போக்கில் என்ன ஆகிறது? திருமணத்திற்கு இருந்த அந்த நாட்களில் இருந்த அந்த சந்தோஷம் ஒரு நாட்களில் காணப்படுவதில்லை. அவர்கள் பிரிந்து போகிறார்கள். குடும்பம் சந்தோஷமாய் மாறுவதில்லை. அதற்கு மேற்பட்டு சந்தோஷம் ஆக்க வேண்டும் என்று உழைக்க வேண்டியதா இருக்கிறது. குடும்பத்தில் மனைவியை கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், பொறுமை வேண்டும், அன்பு வேண்டும். இவ்வளவு உழைப்பையும் அங்கே போட்டாலும் கூட குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. ஏன்? அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை சமுதாயத்திற்கு மாறுகிறது. சமுதாயத்தின் பிரச்சனை ஒரு நாட்டிற்கான பிரச்சனையாக மாறும். ஏன்? இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகமான அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் பெருகின ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அரசாங்கம் அநேக சட்டத்திட்டங்களை கொண்டு வருகிறது, அநேக ரூல்ஸ்களையும் அவருடைய வழிமுறைகளையும் அவர் காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் செய்தும் கூட தவறுகள் நடக்கிறது. இந்த உலகம் முழுவதும் நீங்க பார்க்கும் பொழுது தவறாய் போவது மிகவும் எளிமையானது, அதை சரி செய்வது மிகவும் கடினமாய் காணப்படுகிறது. நீங்க சிந்தித்தால் ஒரு நிமிஷம் சிந்தித்தால் போதுமானது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பாவம் செய்வதும் தவறு செய்வதும் எல்லா இடத்திலும் காணப்படுகிறது. ஒரு கடைத்தெருவை போல நாம் காணும் இடமெல்லாம் பாவம் பெருகி இருக்கிறது. அந்த பாவத்தின் மூலமாக குடும்பத்திற்குள் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் ஆதி மனிதனிடத்தில் வந்த பாவம். அந்த மனிதனிடத்திலிருந்து பிறந்து வந்த அந்த ரத்தம் நமக்குள் இருப்பதனால், அந்த பாவத்தின் சாபத்தின் ரத்தம் இருப்பதினால் அந்த முதல் மனிதன் செய்த பாவம் நம்மிடத்திலும் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு பொய் சொல்ல யார் கற்றுக் கொடுக்கிறது? யாரும் இல்லை. அது தனியே, அது ஆட்டோமேட்டிக்கா சொல்வார்கள், அது தானாக அது பொய் சொல்ல கற்றுக்கொள்கிறது, திருட கற்றுக்கொள்கிறது. இதை நம்ம எங்க கற்றுக் கொடுக்கிறோம்? எனவே இந்த மாதிரி தவறு செய்வதற்கு நம்ம எந்த ஸ்கூலுக்கும் அனுப்புவதில்லை. நல்லதை கற்றுக்கொள்ள நம் பள்ளிகளுக்கு ஸ்கூலுகளுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அங்கிருந்தும் அவர்கள் தவறுகளை கற்றுக்கொள்கிறார்கள். நல்லதை கற்றுக்கொள்ள டியூஷன் இருக்கிறது, தவறை கற்றுக்கொள்ள டியூஷன் இல்லை, அது தானாக வருகிறது. எனவே பிரியமான சொல்ல வருகிற காரணம் என்னவென்றால், முதல் மனிதனிடத்தில் வந்த அந்த பாவமும் சாபமும் இன்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது, தானாக வருகிறது. வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஒரு மனிதன் மூலமாக பாவமும் சாபமும் உலகத்தில் பிரவேசித்தது என்று வாசிக்கிறோம். நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. பார்த்தீங்களா? மரணம்னா தினம் மறிக்கிற மரணமா இருக்கிறது. உயிர் போறக்கூடிய அந்த மரணம் மாத்திரமல்ல, சில நேரத்தில் சொல்றோம்ல, நான் செத்து பொழைக்கிறேன் அப்படின்னு. சில வீட்டில் தாய்மார்கள் சொல்வார்கள், இந்த வீட்டில் நான் செத்து பொழைச்சிட்டு இருக்கிறேன், வாழ்க்கை கடினமா இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா ஒன்றும் நிக்க மாட்டேங்குது, ஓட்டை பையில போட்ட மாதிரி அது ஒழுகி போயிருது. அல்லது விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தில் பாருங்கள், நிலத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு பயிரிடுகிறார்கள், அந்த நிலத்தை பண்படுத்துகிறார்கள், நன்றாக அந்த பயிர் முளைத்து வருகிறது, ஆனால் அதனோடு கூட களைகளும் முளைத்து வருகிறது. ஏன்? சரி, விவசாயம் செய்ய வேண்டும் என்று வெற்று நிலமாய் போட்டு விட்டாலும் களைகள் சீக்கிரமாய் முளைக்கிறது, ஒன்றும் செய்ய தேவையில்லை. குடும்பமானாலும் நிலமானாலும் எல்லாம் சபிக்கப்பட்டது. நீங்க யோசிக்கிறீங்களா, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? ஏன் எங்க பார்த்தாலும் அக்கிரமம்? சிலர் சொல்லுவாங்கல்ல, ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு பாவமும் அக்கிரமும் அநியாயம் நடக்குது, அநியாயம் ஏன்? அதற்கு பதில்தான் வேத புத்தகம் சொல்கிறது, இப்படி இருக்கு, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. இதற்கு பதில்தான் என்ன? இதற்கு தீர்வுதான் என்ன?
அந்த ஆதாம் என்ற முந்தைய ஆதி மனிதன் அவனிடத்தில் பொறுப்பு கொடுப்பட்ட சரியாக செய்யாததினால் மனுக்குழு முழுவதும் பாவத்திற்குள்ளானது என்று வேதம் சொல்கிறது. ஒரே மனுஷன் மனுக்குலத்தின் பிரதிநிதியாகிய அங்கே தேவன் அந்த ஆதாம் என்ற மனிதனை சிருஷ்டித்தார். இன்று நம்முடைய பிரதான மந்திரி இருக்கிறார், பிரைம் மினிஸ்டர். அவர் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய முடிவாக இருக்கிறது. அவர் நல்ல திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாருக்கான திட்டங்களாக இருக்கிறது. அவர் ஒரு மாநாட்டில் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, இந்திய ஜனங்களுடைய எல்லாருடைய வார்த்தையாக அவர் அங்கு பேசுகிறார். ஏனென்றால் ஒரு ஜனங்களின் பிரதிநிதி அவர் ஒரு பதில் சொல்லும் பொழுதும் நம்மிடம் வந்து கேட்பதில்லை. ஆனால் சொன்னால் அது அங்கே நம்முடைய பதிலாகவும் கூட காணப்படுகிறது. எனவே இந்த வாழ்க்கை எப்படி மாற்றப்படும்? அதற்கும் வேதம் பதில் கூறுகிறது. அந்த முதல் மனிதன் பாவம் செய்ததனால் பாவமும் சாபமும் உலகத்தில் வந்தது. அதே போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தார்கள். அந்த மனிதன் மூலமாக வந்தது போலதான் இன்று எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்ததும் இதுவும் ஆயிற்று. ஆனால் நம்ம இங்க வாசிக்கிறோம், ஒருவனுடைய மீறுதனாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பூர்ணத்தையும் நீதியாக ஈவையின் பரிபூர்ணத்தையும் பெறுவீர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவனால் நித்திய ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயமாமே. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் என்று. இந்த பாவமும் சாபமும் நம் மீது இருக்கும் பொழுது அது எப்படி மாற்றப்படுகிறது? இயேசு கிறிஸ்து என்ற இரண்டாம் ஆதாம் வழியாக நாம் மீண்டும் பிறக்கும் பொழுது இந்த பாவமும் சாபமும் மாற்றப்படுகிறது. நீங்க சலிச்சுக்கிறீங்களா? வாழ்க்கையை நொந்துக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? வேதனை அதிகமா இருக்குதா? உங்களுக்கான செய்தி இது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் மீண்டும் பிறப்பீர்களானால் உங்களுக்கு இந்த பாவமும் இல்லை, சாபமும் இல்லை, மரணமும் இல்லை. எனவேதான் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறு கூறினார். அந்தப்படியே 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்திய ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியாகிறார். உயிர்ப்பிக்கிற ஆவி. முதல் ஆதாமின் மூலமாக பாவமும் சாபமும் வந்து மரண மனுக்குலத்தை ஆட்கொண்டு நம் குடும்பத்தை ஆட்கொண்டு நம்மளை அழித்து கொண்டு வரும் பொழுது, பிசாசானவன் அதை உபயோகப்படுத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்துவாகிய இரண்டாம் ஆதாம் அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கார். நம்ம வாசிக்கிறோம் உயிர்ப்பிக்கிற ஆவி என்று. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த பாவ கட்டுகளிலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக விரும்புகிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறார்கள்? பெரிய கஷ்டங்களையும் பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டாம். வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்தார், அவர் உங்களுக்காக உயிர் தெழுந்தார், அவர் என்னை அழைத்து கொண்டு போக மீண்டும் வருவார் என்று நீங்கள் விசுவசித்தால் மட்டும் போதும். அதாவது என் பாவங்களுக்காக அவர் மரித்து என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் பாடுபட்டார், அவர் மீண்டும் எனக்காக திரும்பி வருவார், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன் என்று உங்கள் வாயினாலே அறிக்கை செய்தால் போறோம். கவனியுங்கள், நீங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் அறையில் அமைதியாக சென்று அல்லது அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு சென்று உங்கள் பாரத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இறக்கி வையுங்கள். அவர் கூறுகிறார், சுமை சுமந்து பாரம் சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று. எல்லாரும் என்கிறதுல நீங்களும் நானும் அடங்குவோம். எல்லாரும், நிறமோ மதமோ மார்க்கமோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஒன்றும் இதற்கு விதிவிலக்கே கிடையாது. எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவானவர் அழைக்கிறார். மிகவும் எளிய வழி, இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்க. இது ஒரு சந்தோஷமான செய்தி. நீ யோசிக்கலாம், ஏன் பாவம் வந்தது, ஏன் சாபம் வந்தது, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? அதற்கான பதில் வேதம் சொல்கிறது. முதல் மனிதன் மூலமாக, மனிதனின் பிரதிநிதியின் மூலமாக நம்ம எல்லாருக்கும் இது வந்தது என்று. ஆனால் வேதம் அதற்கு பதில் கொடுக்கிறது. அன்றே தேவன் அந்த முதல் ஆதாம் பாவம் செய்த போல சொன்னார், நான் ஒருவரை இந்த பூமிக்கு அனுப்புவேன், அவர் உங்களை ரட்சிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். காலம் நிறைவேறின பொழுது இயேசு கிறிஸ்துவானவரை அன்னை மரியாள் இடத்தில் ஒரு கன்னியின் இடத்தில் பிறக்கச் செய்தார்.
உங்களுக்குடையும் என்னுடையவும் பிரதிநிதியாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு சிலுவையில் மரித்தார். மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவர் ஆகினார் என்று நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கு பவுல் எழுதிய நிருபத்தில் இதை தெளிவாக கூறுகிறார். மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார், பிதாவிற்கு கீழ்ப்படிந்தார் என்று. ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதனால் பாவம் வந்தது. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் சிலுவையில், பாருங்க, சிலுவை மரணம் என்பது மிகவும் அன்று ரோமர்களால் கொடுக்கப்பட்ட கொடுமையான ஒரு மரணம். அந்த மரணத்தில் இருக்கும் பொழுதும் கூட எல்லா பிதாவினுடைய எல்லா கட்டளைகளும் அவர் நினைத்து பார்த்து, வேத வாக்கியங்களை நினைத்து பார்த்து அதை நிவர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த மரண வேதனையிலும் கூட அவர் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் தேவனுக்கு பிரியமானவராக இருக்க விரும்புகிறார். காரணம், உங்களை என்னையும் மீட்டுக் கொள்ளும்படி, இந்த பாவத்தில் இருந்தோம், இந்த சாபத்தில் இருந்தோம் நாம் வெற்றி கொள்ளும்படி, புது வாழ்வை பெறும்படி. இயேசு கிறிஸ்துவத்தில் ஒருவர் கேட்கும்போது கூறுகிறார், நீ மீண்டும் பிறக்காவிடில் தேவராஜ்யத்தை காண மாட்டேன். மீண்டும் பிறப்பது என்றால் அந்த மனிதன் நான் மீண்டும் தாயின் கருவறையில் எப்படி சொல்ல முடியும் என்று, அப்படி அல்ல, ஆவியினால் பிறப்பது. இன்று நீங்களும் நானும் மனதில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாயினால் இயேசு கிறிஸ்துவே எனக்குள் வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த சாபமான பாவமான வாழ்க்கையை மாற்றிக் கொடுங்கப்பா நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்குள்ளாக வந்து உங்கள் ஆவியை புதுப்பிக்கிறார். சரிகரமான வந்தும் புதுப்பிக்கப்படும். அந்த நாள் வருகிறது. அதுக்கு முன்னதாக உங்கள் சுற்றியுள்ள எல்லா சாபங்களும் மாறட்டும், பாவங்களும் மாறட்டும், உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படும். எளிமையான வழியில் உங்கள் மன அமைதியோடு ஒரு இடத்தில் சென்று இயேசு உங்கள் பாவங்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்யுங்க. இயேசுவே, எனக்காக என்னால் கீழ்ப்படிய முடிவதில்லை அப்பா, நான் பலவீனம் உள்ள மனிதனாக இருக்கிறேன், என்னால் முடியவில்லை, நான் சரி செய்யணும் என்று நினைக்கிறேன், உழைப்பை போகிறேன், என் குடும்பத்திற்கு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், என்னால் முடியவில்லை ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் கர்த்தாவே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பிக்கும் பொழுது, உங்களை வாயினால் அறிக்கை செய்து அது இருதயத்தில் உண்மையாக விசுவசிக்கும் பொழுது இயேசு உங்களுக்குள் வாழ்க்கைக்குள் வருவார். அப்பொழுது நீங்கள் மீண்டும் பிறக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அன்று முதல் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அது மாறும். எல்லா கட்டுகளும் எல்லா பிரச்சனைகளும் மாற்றப்படும். புது வாழ்க்கையை நீங்கள் அடைவீர்கள். இந்த பூமி கஷ்டம் கொடுக்கக்கூடியதுதான், அநியாயமான பூமி தான். அதன் மத்தியில் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் வேதம் கூறுகிறது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மனிதன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அந்த வானத்திலிருந்து வந்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். மீண்டும் பிறக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பெறுவீர்களாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை கவனிக்கிற நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இழந்து போனதை தேட அவர் வந்தால் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நானும் நம்மளால் முடியாது முழுவதும் கீழ்ப்படி, ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம நிமித்தம் கீழ்ப்படிந்தார், நமக்கு புது வாழ்வை கொடுக்கும்படி. எனவே உங்கள் எளிய ஒரு ஜெபத்தின் மூலமாக இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் நீங்கள் அழைக்க முடியும். உங்கள் வாழ்வு மாற்றப்படுவதை நீங்கள் காண முடியும். தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. ஆமென். பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே.
வாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள். இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம்.